தமிழ் ஆகிய அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்மார்ட் போனில் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ப்ராசர் வச்சு புதிய லேப்டாப் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆப்பிள் சிலிக்கான் பேஸ்டாக வந்திருக்கிற புதிய மேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசரான M1 அப்படிங்கிற ஆப்பிள் சிலிக்கான் M1 ப்ராசர் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருக்கீங்க, மேக் பக்கமே வரப்போகிறது இல்லை அப்படின்னாலுமே இந்த வீடியோலேருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது இந்த லான்ச்லேருந்து. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆப்பிளுடைய லேப்டாப்ஸ் பற்றி பார்க்கலாம். வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் தான் ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்ன் கரோ ஆப்புடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் அப் வந்து பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னாக்கா ஏஜியோ, மிந்த்ரா, அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி எல்லா வெப்சைட்ஸ்லயும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஏர்ன் கரோல வந்து இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுடைய லிங்க் எடுத்து நீங்க அவங்களுக்கு வந்து அனுப்பலாம். உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து OnePlus பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னாக்கா நான் இந்த ஆப்புக்குள்ள வந்துட்டு OnePlus பட்ஸை வந்து தேடி அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுடைய ஏர்ன் கரோ லிங்க் எடுத்து நான் அவனுக்கு வந்து அனுப்புவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எந்த ப்ராடக்ட் வேணுமானாலும் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான லிங்க்ஸை கிளிக் பண்ணி அவங்க வாங்குறப்ப அவங்களுக்கு அதே விலையில அவங்களுக்கு பொருட்கள் வந்து கிடைக்கும். பட் உங்களுக்கு இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வாங்குற பொருட்களை பொறுத்து உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஏர்ன் கரோ ஆப்புடைய மை ஏர்னிங் செக்ஷன்ல இந்த உங்களுடைய நீங்க சம்பாதிச்சிருக்க அமௌண்ட் வந்து இருக்கும். இதை நீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா வெளியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏர்ன் கரோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆப்பிள் Macbook Pro தான் நான் வந்து டெய்லி மெஷினா வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே அவங்களுடைய ஐஃபோன்ஸ், ஐபேட்ஸ்லாம் அவங்க சொந்தமாக தயாரிக்கிற ப்ராசர் தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை வந்து சிஸ்டம் ஆன் சிப்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ மேக்குக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஆப்பிளுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸுக்கும் லேப்டாப்ஸ் மேக்புக்ஸுக்கும் வந்து பயன்படுத்த வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு லாங் வெயிட் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ரொம்ப நாட்களாகவே இது வந்து நடக்க போகுது அப்படிங்கிற போல நமக்கு வந்து தகவல்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலி ஆப்பிள் இதை வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் அவங்களுடைய லேப்டாப்ஸில் ப்ராசர் தயாரிக்கிறதா அவங்களே வந்து கையில் எடுத்துக்கிட்ட பிறகு என்னென்ன பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க போகிறோம், என்னென்ன அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து இருக்கு, அதாவது நம்ம மேக்கே பயன்படுத்தல அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஸோ எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல்ல ஆப்பிள் லான்ச் பண்ணிருக்கிற இந்த ப்ராசர் இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் சிலிக்கான் M1 சிப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ARM ஆர்கிடெக்சர் பேஸ்டா வந்திருக்கிற ஒரு ப்ராசர். அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல எப்பயுமே நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளுடைய ப்ராசர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஆன் சிப். அதாவது சிஸ்டம் ஆன் சிப் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ராசர் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இன்டெகிரேட்டடா இருக்கிற ஒரு சிஸ்டம் ஆன் சிப் தான் நம்ம வந்து போன்ஸ்ல ரொம்ப நாட்களாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்ட்லயும் சரி ஐபோன்ஸ்லயும் சரி ரொம்ப நாட்களாக இதுதான் வந்திருக்கு. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ரேம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்பில்ட்டாவே இருக்கும் இந்த சிஸ்டம் ஆன் சிப்ல. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் ஆன் சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆர்கிடெக்சர் கொடுத்திருக்கிறது தான் ARM. ஸோ இந்த மாதிரியான ARM ஆர்கிடெக்சரை பயன்படுத்தியே தான் ஆப்பிள் இந்த M1 அப்படிங்கிற இந்த லேப்டாப்புக்கு பயன்படுத்த போற இந்த ப்ராசரையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சிப் தான் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராசர், GPU வந்து இருக்கும், ரேம் வந்து இருக்கும், நியூரல் என்ஜின் எல்லாமே தனித்தனியா வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் சிஸ்டம் ஆன் சிப்பா ஆப்பிள் உருவாக்கி இருக்கிறது தான் இந்த M1 சிப். இது ஆப்பிள் இப்பதான் பண்றாங்க அப்படின்னாலும் இது உலகத்துக்கே இப்பதான் முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாவே கிடையாது. குவால்காம் பேஸ்டான ப்ராசஸோட ஏற்கனவே விண்டோஸ் உடைய லேப்டாப்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆப்பிள் இதை வந்து இப்போ வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஆப்பிள் கையில் எடுத்தது மட்டும் இல்லாம ARM ஆர்கிடெக்சர் பேஸ்டான ப்ராசஸர் தான் அவங்களுடைய லேப்டாப்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இது இன்னும் நிறைய விண்டோஸ் மெஷின்ஸ்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகளை ஆப்பிள் பல மடங்கு வந்து அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிப்ஸ், அதாவது ARM ஆர்கிடெக்சர் பேஸ்டா வந்திருக்க சிஸ்டம் ஆன் சிப்ஸ் உடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி தான். அதாவது உங்களுக்கு பேட்டரி ரொம்பவே வந்து கம்மியா ஆகும். ஸோ உங்களுக்கு ஓவரால் பேட்டரி லைஃப் பல மடங்கு வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவு எல்லாமே இன்டெகிரேட்டடா வந்து இருக்கிறதுனால டைட்டான ஒரு ரீஜனுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக அளவு பவர் வந்து ட்ரெயின் வந்து ஆகாது. குறிப்பா ஆப்பிளுடைய இந்த M1 சிப்பை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர், 4 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 4 எஃபிஷியன்சி கோர்ஸும் வந்து இருக்கும். இதை தவிர ஒரு 8 கோர் GPU வந்து இன்டெகிரேட்டடா வந்து இருக்கு இந்த M1 சிப்ல. நியூரல் என்ஜினும் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த M1 சிப்ல ரேமுமே இன்டெகிரேட்டடா வந்து வருது. ஸோ முதல் ஸ்டெப் ஆப்பிள் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்லேயே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள் ரேமை காலி பண்ணிட்டாங்க. பிசிக்கலா நம்ம வந்து எக்ஸ்டர்னலா ஆட் பண்ணிக்கிறது வாய்ப்பே கிடையாது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு ஒரு பிசியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் உங்களால போன்ல ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஆன் சிப் தான் இந்த ஆப்பிள் M1 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளுடைய M1 சிப் பேஸ்டா வரப்போற டிவைசஸ் உடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது அதை ஃபைனலா அவங்க லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஐபேட் மற்றும் ஐபோனோட ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய மேக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ARM ஆர்கிடெக்சர் பேஸ்டா இருக்கிறதுனால இந்த M1 சிப்பால
உங்களால் அதை வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஐஃபோனில் இருக்கிற ஆப்ஸும் ஐபேடில் இருக்கிற ஆப்ஸையும் நீங்கள் நேட்டிவாக மேக்ல வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ ப்ராசர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோதான். இதை பயன்படுத்தி ஒரு 3 டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேக் மினி, மேக்புக் ஏர் மற்றும் மேக்புக் ப்ரோ 13 இன்ச். இந்த M1 சிப்புடைய மேக்ஸிமமான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனலாக என்னைய பொறுத்தவரை மேக் மினி மூலமாக தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் தெர்மலுக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்கு. ஸோ ஃபேனுமே வந்து இருக்கு. ஸோ அதனால மேக் மினில தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை M1 சிப்புக்கு வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேக்புக் ஏர் மற்றும் மேக்புக் ப்ரோ தான். முதல்ல நம்ம மேக்புக் ஏர் வந்து பார்க்கலாம். மேக்புக் ஏருடைய 13 இன்ச் மாடல்ல M1 சிப் பேஸ்டா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாசில எந்த மாற்றங்களும் கிடையாது. சேம் எக்ஸாக்ட் டிசைன் தான். பட் M1 சிப்போட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபேனுமே வந்து கிடையாது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் ஆப்பிள் கிளைம் பண்றது மிகப்பெரிய விஷயங்கள் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. 3.5 மடங்கு பெட்டரான CPU பெர்ஃபார்மன்ஸும் 5 மடங்கு பெட்டரான GPU பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் முந்தைய இன்டெல் பேஸ்டான மேக்புக் ஏரை கம்பேர் பண்றப்ப அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆன் பேப்பரா அவங்க சொல்ற விஷயங்கள். பட் இதுல இருக்கிறதுலே ரொம்ப வந்து நல்ல விஷயமா நான் பாக்குறது பார்த்தோம் அப்படின்னா 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்துட்டு இருந்த பழைய மேக்புக் ஏரை கம்பேர் பண்றப்ப இந்த மேக்புக் ஏர் பார்த்தோம் அப்படின்னா 93,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து லான்ச் போகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேக்புக் ப்ரோடைய 13 இன்ச் மாடல். நான் யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா 16 இன்ச் மாடல். பட் 13 இன்ச் மாடலில் தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணி M1 சிப்போட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்புக் ப்ரோ 13 இன்ச் மாடலில் உங்களுக்கு ஃபேனோட வந்து இருக்கும் இந்த M1 சிப் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. பட் 2 USB போர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், மொத்தமே மேக்புக் ப்ரோடைய 13 இன்ச் மாடலில் வெறும் 2 USB-C போர்ட்ஸோட தான் வந்து வருது. ஒரு ப்ரோ மிஷினா இவங்க வந்து விளம்பரப்படுத்தினாலுமே கூட. ஸோ அது ஒன்றை தாண்டி டச் பார், அதை தவிர சேம் டிசைன் எல்லாமே எக்ஸாக்டாக தான் வந்து இருக்கு. கீபோர்டு எந்த மாற்றங்களும் வந்து கிடையாது. பட் இந்த மேக்புக் ப்ரோடைய 13 இன்ச் மாடலில் இன்டெல் ப்ராசர் பேஸ்டான மாடலை விட இவங்க கிளைம் பண்றது பார்த்தோம் அப்படின்னா 2.8% பெட்டரான CPU பெர்ஃபார்மன்ஸும் 5% பெட்டரான GPU பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இருக்கலே ஹையஸ்டான பேட்டரி லைஃப் இதுவரையும் வந்த மேக்லேயே அப்படிங்கிற போல சொல்லி கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குறாங்க போன ஜென்ரேஷன் மேக்புக் ப்ரோ 13 இன்ச்சை விட. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மணி நேரம் பேட்டரி லைஃப் அப்படிங்கிற போல சொல்றாங்க. லிட்ரலி மைண்ட் பாக்லிங் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு போர்ட்டபிளாக இருக்கிற ஒரு மிஷினில் இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் அவங்க கிளைம் பண்ணுறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதோட சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இந்த M1 பேஸ்டான மேக்புக் ப்ரோ 13 இன்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 1,23,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. இதை தவிர உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணுறது அப்படின்னாலும் எஜுகேஷனில் அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இதை தவிர இன்டெல் பேஸ்டான மேக்புக் ப்ரோ 13 இன்ச்சும் வந்து அவைலபிளாக தான் வந்து இருக்குது. இந்தியாவில் ஹையர் அண்ட் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் அதை வாங்குறது வந்து மேபி ஏதாவது நல்ல ஆஃபர்ஸோ கம்மியான ரேட்ல கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்குங்க. இல்லை அப்படின்னாக்கா இது வந்து மச் பெட்டர். ஒரு ஃபியூச்சருக்கும் பேட்டரி லைஃபும் உங்களுக்கு மேட்டரா வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இதை தவிர மேக் ப்ரோஸ், ஐமேக் ப்ரோஸ் இந்த மாதிரியான டெஸ்க்டாப் லெவல் மிஷின்ஸை வந்து இன்னும் வந்து ஆப்பிளுடைய ஓன் ப்ராசரில் வந்து லான்ச் பண்ணலாம். மேபி அடுத்த வருடத்துடைய பாதியில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் என்னதான் ப்ராசர் தயாரிப்பில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்களா ஃபோனு, வாட்ச் எல்லாத்துக்குமே வந்து தயாரிச்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட லேப்டாப் யூசர்ஸுடைய சிப் மேனுஃபேக்சரிங்க்கு ஆப்பிள் புதுசு. ஸோ இந்த M1 சிப் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஏதாவது த்ராட்லிங் இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, மேலும் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் வந்து வரணும். ஸோ டெவலப்பிங் சப்போர்ட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கும் M1 பேஸ்டான ப்ராசர் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் இருந்த ப்ராசஸிங்லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ARM பேஸ்டான ஆர்கிடெக்சருக்கு வரதுனால எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரீடிசைன் பண்ணணும் இந்த ஆர்கிடெக்சருக்கு. எஸ், அதை வந்து பிரிட்ஜ் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொசட்டா 2 அப்படிங்கிற போல கொடுத்துருக்காங்க. அதாவது நேட்டிவான இன்டெல் பேஸ்டான மேக்புக்ஸில் ரன் ஆகிட்டு இருந்த ஆப்ஸ் எல்லாமே அப்படியே வந்து இவங்களுடைய M1 சிப்லையும் ரன் ஆகும் அப்படிங்கிற போல. பட் நேட்டிவாக அந்த டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ பெரிய ஷார்ட்ஸாக இருக்கிற ஆப்பிளுடைய ஓன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இதை தவிர அடோபி சீக்கிரமே வந்து பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் ஏதாவது யூனிக்கான ஒரு கம்மியான டெவலப்பிங் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்கள் வந்து ஆகும். பட் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அதுவரையும் இந்த ரொசட்டா 2 யூஸ் பண்ணி நம்மளுடைய ஏற்கனவே நம்ம பயன்படுத்திட்டு இருந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நல்லா ரன் ஆகுமா, எந்த அளவுக்கு ரன் ஆகும் அப்படிங்கிற போல ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாகவே என் மனசில் வந்து இருக்கு. பட் ஆப்பிள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரியான ப்ராசரோட தான் இனிமேல் எல்லா மிஷின்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற போல ஒரு முடிவெடுத்ததுனால, ஆப்பிள் சிலிக்கன் பேஸ்டான மேக்ஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற போல முடிவெடுத்ததுனால கண்டிப்பாகவே மெஜாரிட்டியான டெவலப்பர்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க. பட் அதுவரையும் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறது மட்டும் ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புதிய லேப்டாப்ஸ், அதாவது M1 பேஸ்டான இந்த லேப்டாப்ஸை வந்து லான்ச் பண்ண பிறகு நான் எப்பயுமே மைண்டில் யோசிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம், ஐபேடுக்கும் மேக்குக்கும் இருக்கிற அந்த கேப் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நேரோ டவுன் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த லான்ச்சுக்கு பிறகு அது இன்னும் வந்து நேரோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆப்பிளை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் தான் அவங்க தி பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியும். அவங்களுடைய கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய ஓன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஐஃபோன், ஐபேட் எல்லாத்துலேயுமே, ஆப்பிள் வாட்ச் எல்லாத்துலேயுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக மேக்லையும் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற போல கொண்டு வந்தது தான் இந்த M1 அப்படிங்கிற முதல் படி. ஸோ வருங்காலங்களில் விண்டோஸ் நீங்கள் பயன்படுத்துகிறவராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு போர்ட்டபிளாக ஒரு நிறைய
பேட்டரி லைஃபோட கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்துற மாதிரி, இல்ல அப்படின்னாக்கா லைட் டாஸ்க் பண்ற மாதிரியான தேவைகள் இருக்கிற மாதிரியான எல்லாருக்குமே இந்த மாதிரியான ARM ஆர்கிடெக்சர் பேஸ்டான லேப்டாப்ஸ் இனிமே விண்டோஸ்லயும் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி பர்சனலா நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு குவிக்கான வீடியோ. ஆப்பிள் புதுசா M1 அப்படிங்கிற சிப்பும் அதோட வரப்போற மேக் மினி, மேக்புக் ஏர் மற்றும் மேக்புக் ப்ரோ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஒரு தகவல் பத்தி தெரிஞ்சுக்கட்டும் நம்ம மொழியில. மேலும் டெக் சாட்டியருக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நீங்க ஆன்லைன்ல ஏதாவது பொருட்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆன் கரோ நம்ம முன்பே சொன்ன போல செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.